வணக்கம். பக்தியொலியின் சேனலுக்கு வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்க வீட்டுல விளக்கேத்துறீங்க, சாமி கும்பிடுறீங்க, என்ன பண்ணாலும் ரொம்ப பக்தியா நிறைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நைவேத்தியம் பண்ணா கூட அதுல ஒரு மனம் வராது. வீட்டுல பத்தி கொளுத்தி வச்சு தீபாராதனை காட்டும் போது அந்த ஒரு மனம், ஒரு மங்களகரமான ஒரு தன்மை உங்க வீட்டுல தெரியாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்ப இது நான் எப்படி, எதுக்காக நம்மளுக்கு வருது? நான் எவ்வளவுதான் சிரத்தைப்பட்டு நான் இது பண்ணினாலும் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப நெகட்டிவான வைப்ரேட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அங்க நெகட்டிவ் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பத்தியுடைய ஸ்மெல் வெளியே வராமலும் உங்களுடைய பன்னீர் இதெல்லாமே அந்த வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு கம்மியாச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. முதல்ல இது ஏன் அப்படி ஆகுதுன்னா, உங்க வீட்டில் கண்டிப்பாக கந்திஷ்டி ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்னு இறந்த ஆத்மாக்களுடைய கோரிக்கைகள் அப்படியே பலமா உட்கார்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க முழுமையான ஒரு நிவர்த்தனம் பண்ணவே மாட்டீங்க. இறந்த ஆத்மாக்களையே நீங்க எதிரி போல் பாவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இறந்தவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க இறந்தவங்க கடவுள் ஸ்தானத்தை, அதாவது உடலை இழந்தவனே அவங்க கடவுள் ஸ்தானத்தை பெற்றுவாங்க. அவங்க எப்பவுமே நம்ம நெகட்டிவா பேசுவதோ நெகட்டிவாக சொல்வதோ கூடாது. அவங்கள அவங்க நெகட்டிவானவங்களாக இருந்தா கூட அவங்கள நீங்க நல்ல விதமாக யோசிச்சு நல்ல பலன்கள், அவங்க வந்தாங்க எனக்கு நல்லது செய்வாங்க, அவங்க எனக்கு அப்படி சொல்லிட்டு அவங்கள உயர்வாக என்ன அந்த அவங்களுடைய அருள் முழுமையாக இருக்கும். அவங்க நெகட்டிவாக உங்க வீட்டுக்குள்ள நுழைய முற்பட மாட்டாங்க. இந்த நெகட்டிவ் நீங்களே கிரியேட் பண்றது. ஏன்னா அந்த இறந்தவங்களை நீங்களே தவறா பேசி நீங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொன்னு உங்க வீட்டில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருக்காது. ஏன்னா நீங்க ஒரு உங்க வீட்டுல யாரை பார்த்தாலும் உங்க வீட்டுல யார் வந்தாலும் இவன் இந்த நோக்கிலதான் வந்திருப்பான், என்னை இப்படி கெடுக்க வந்திருக்கான், இவன் இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்த வந்திருக்கான், இல்லாட்ட இவன் வந்துட்டு போனவொடனே என் வீடு ராசி இல்லாம போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆண் பெண்ணை எப்பவுமே தவறாக திங்க் பண்ணி தவறான ஒரு எண்ணங்களே ஒரு ஆண் பெண் மேல திணிச்சிங்கனாலும் அது உங்க வீட்டை எப்பவுமே நீங்க அவங்க மேல திணிக்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம எதை கொடுக்குறோமோ அது உங்களை சேரும். நீங்க எதை அவங்க பத்தி தப்பா எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லா உங்களை பிளாக் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அந்த பிளாக் உங்க வீட்டை சுத்தி எல்லாரையும் நெகட்டிவ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். முதலில் அது காணப்படுவது என்னன்னா, உடல் உபாதைகளை உருவாக்கும். அப்புறம் உடல் உபாதைகளை உருவாக்கி அப்ப உறவுகள்கிட்ட விலகி வைக்கும். அப்ப யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கத்துல நிக்கும். இந்த இதெல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன ஊதுவத்தி, என்ன சாம்பிராணி புகை, எவ்வளவு தெய்வத்தை வரவழைத்தாலும் அங்க எதுவுமே உள்ளுக்கு வராது. அதனால நீங்க முதலில் மனிதர்களை நேசிக்க கத்துக்கோங்க. மனிதர்கள் தவறுகளை மன்னிக்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா தெய்வ சக்திகளும் எல்லா தெய்வங்களும் உங்களை நாடி வர்றதுக்கு முழு இது இருக்கும். சரி, இப்ப இந்த இறந்தவர்களுடைய இது இப்ப நெகட்டிவா இருக்குது, அதை நீங்க ரிமூவ் பண்ணணும்னா எப்படி பண்றது? அப்புறம் கந்திஷ்டி குழுது இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எப்படி இந்த பூஜைகளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல இறந்தவங்க நீங்க கண்டிப்பாக காக்காக்கு சாதம் வைக்கிற முறையை கொண்டு வந்துருங்க. டெய்லி வைங்க. அமாவாசை மட்டும் வைக்க வேண்டாம், டெய்லி வைங்க. காலையில எந்திரிச்சோன்னா ஒரு பழைய சோறு, உங்க நீரில் உள்ள ஆகாரத்தை ஒரு படி எடுத்து காக்காக்கு வைங்க. காக்கா நான் சுத்தமான சாதம், முதல் வடித்த சாதம் தான் சாப்பிடணும் எந்த காக்கும் சொன்னது கிடையாது. அது நீங்களா உருவாக்கிட்டது. காக்கா அனைத்து உண்ணி எல்லா சாதத்தையும் உண்ணக்கூடிய முழு இது உண்டு. அதனால் காலையில் நீர் ஆகாரத்திலிருந்து ஒரு படி வச்சிங்கனாலே உங்க வீட்டில் ஒரு உறவு நிலை பலம் இல்லாமல் இருக்கிற தன்மைக்கு இது மிகப்பெரிய நிவாரணம் கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் நீர்நிலை உள்ள சாதங்களை ரொம்ப விரும்பி உண்ணுவாங்க. அதனால்தான் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது கூட நீர்நிலையில் தர்ப்பணத்தை அதாவது சாதத்தை தர்ப்பணம் பண்றோம். அதனால நம்ம நீர்நிலையில் இருக்கிற நீரில் தங்கிய சாதத்தை எடுத்து காக்காக்கு வைத்தால் உங்க உறவு நிலை பிரச்சனைகள் குணமாகும், அப்படி சரியாகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, காலையில காக்காக்கு சாதம் வைக்கிற அந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டு எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கிறேன், மிக்சர் வாங்கி வச்சிருக்கிறேன், காரச்சேவை வாங்கி வச்சிருக்கேன் அப்படி, ஏன்னா எச்சிப்படாததை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல எடுத்துட்டு வரீங்க. அது கிடையாது. நீங்க பிஸ்கட்டு இதெல்லாம் விட நீரில் உங்கிய சாதத்தை எடுத்து வச்சாதான் உங்களுக்கு தோசை நிவாரணமே கிடைக்கும். நீங்க பிஸ்கட்டோ இது காக்கா கத்துது அதுக்காக சாப்பாடு கொடுக்குறேன், அது வேற. தோசத்தை நீக்கிறது நீரில் உள்ள சாதத்தை எடுத்து கொடுத்தாதான் தோசம் நீங்கும். அதனால அதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்க வீட்டை துடைக்கும் போது கொஞ்சம் பச்சைக்கருப்பை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, வேப்பை இலையை போட்டுக்கோங்க, கொஞ்சம் வசாம்பு பொடியை நொறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் உள்ளுக்கு போட்டுக்கோங்க. இந்த இவ்வளத்தையும் போட்டுட்டு வீட்டை ஃபுல்லா நல்லா துடைங்க. நல்லா துடைச்சிட்டு
வீடு ஒவ்வொரு மூலையிலும் நல்லா தொடச்சு எல்லா பக்கமும் தொடச்சிட்டு மீதி தண்ணிய ஃபுல்லா நீங்க வெளியில கால்படுற இடத்துல ஊத்தாமல் உங்க வீட்டுல வந்து இந்த செடிகளையோ இல்லாட்ட உங்க வீட்டின் இந்த பவுண்டேஷன் இருக்கே அதோடைய அடிவாரத்திலேயே ஊத்தணும். அந்த மாதிரி ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோஷத்தை வந்து ஈஸியா நீர் ரெக்கவர் ஆயிருவீங்க. இது வந்து எப்ப துடைக்கலாம் அப்படின்னா வியாழக்கிழமை இந்த தண்ணி வைத்து தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை வந்து கோமியம் வாங்கி வீடை ஃபுல்லா தெளிச்சுட்டு உங்க வீட்டுல உள்ள அதாவது கோமியம் வாங்கி நல்ல மா இலையை வைத்து வீடு ஃபுல்லா அந்த கோமியத்தை வச்சு தெளிச்சிருங்க. தெளிச்சுட்டு அந்த நிலைவாசல் அப்படிங்கிற இடத்துல 2 கார்னர்லயும் இந்த கோமியத்தை நல்லா ஊத்தி விடுங்க. 2 பக்கம் ஊத்தி அதையும் நல்லா அதுல மஞ்சள் பொடியை தெளிச்சு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த நிலைவாசல் வந்து ரொம்ப பவித்திரமாகும். இந்த நிலைவாசல் வழியாக தான் நமக்கு மகாலட்சுமி வெளியே வருவா. அதனால அந்த நிலைவாசல்ல வந்து அந்த கோமியத்தை தெளிச்சு அதுல மஞ்சள் குங்குமத்தெல்லாம் போட்டு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப அந்த நிலைவாசல் ரொம்ப பவித்திரமாக மாறிவிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இறந்தவர்கள் போட்டோ இருந்துச்சுன்னா அந்த இறந்தவர்கள் போட்டோவை வழிபடும் நாள் வந்து சனிக்கிழமை எடுத்து வழிபடுங்க. வழிபடுறது என்னன்னா சனிக்கிழமை நெய்வேத்தியம் வைக்கிறதும் ஊதுவத்தி காட்டுறதும் இது வந்து ரொம்ப விசேஷம். உடனே விளக்கேத்தணும்னு நினைக்காதீங்க. ஊதுவத்தி பூவு நெய்வேத்தியம் இது வந்து ரொம்ப முக்கியம். இது பண்ணும்போது உங்களுக்கு சனிக்கிழமை அஸ்தமனம் ஆகும் போது சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது இறந்தவங்களுக்கு முதல்ல 2 ஊதுவத்தி ஏற்றி ஒரு நைவேத்தியம் பால் ஏதாச்சும் வச்சு அதுக்கு பூ வச்சீங்கனாலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் விளக்கேத்துங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இறந்தவர்களின் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு தென்மேற்கு பகுதியில் எப்பவுமே நீர் ஆகாரம் எப்பவுமே இருக்கணும். வெளியில அதாவது ஒருத்தர் தென்மேற்கு பகுதியில வெளியில வந்து எப்பவுமே ஒரு பவுல்ல நீர் வச்சுக்கோங்க. இல்ல வெளியில எனக்கு இடம் இல்லை அப்படின்னா கூட உங்க மொட்டை மாடியில வந்து தென்மேற்கு பகுதியில வந்து வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா இறந்தவர்கள் வந்து தென்மேற்கு வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைவாங்க, சாபம் பெற்றவர்கள். அதனால அந்த இடத்த நீர் வச்சுட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள எப்பவுமே இறந்தவங்க வந்து நீரில் தங்கும் குணம் உண்டு. அதனால நீங்க தென்மேற்குல நீர் வச்சாலும் அவங்க வந்து அந்த நீர்ல தங்கிருவாங்க. இல்லாட்ட நீரை குடிக்க தாகத்துடன் வந்தா தாகம் தணிச்சிட்டாங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பெருகிடுவாங்க. அதனால தென்மேற்குல வந்து நீரை வந்து எப்பவுமே தங்க முடியா வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா மொட்டை மாடியோ அதுவும் வச்சுங்க. உயர்வான இடத்துல வைக்கணும், கீழே வைக்க கூடாது. அதனால காம்பவுண்ட் சுவர்லயோ இல்லாட்டா மொட்டை மாடியிலயோ அந்த மாதிரி வச்சீங்கனால அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க காமிக்கிற ஊதுவத்தியா இருந்தாலும் சரி, கற்பூரமாக இருந்தாலும் சரி, சின்ன நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி, அது வந்து வீடு ஃபுல்லா கமகமன் மணக்கும். அந்த மனம் வந்து உங்க வீட்டுல உள்ளவங்க மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்துல எல்லாருமே இந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பது போல் தோன்றும். யாரும் உங்களை நெகட்டிவா பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு இறை அருள் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.